164 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா. அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்கு. அது அந்த வேற தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அபிஷியலா திமுக வேட்பாளர் 164 சொன்னேன். அந்த 164 பேர்ல பட்டம் பெற்றவர்கள் எவ்வளவு கேட்டீங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதுல பெண்கள் 18 பேர் இடம்பெற்றிருக்காங்க. மகளிர் 18 பேர். முனைவர்கள் 7 பேர். மருத்துவர்கள் 15 பேர். பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர். சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டா 60க்கு மேல வருது. புதுமுகமே 60 பேர் மேல வருது. அதுதான் முக்கியமானது. அதாவது எல்லாரும் அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்டாக வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்கு, கூட்டணி கட்சிகள். எல்லா கட்சியும் உட்கார்ந்து பொறுமையா அவங்க கேட்கறது, நாங்கள் சொல்றது, மற்ற கட்சி கேட்கறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாங்கள் கையாண்டதுக்காக நேரம் ஆச்சு. வேற ஒன்றும் இல்லை. முதல்ல மகா கூட்டணி, இப்ப மகா கூட்டணி. சொன்ன பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி மகளிர் அணி பிரிக்கல. இளைஞர்கள் மகளிர்கள் அப்படி தந்துட்டு வருகிறோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சு நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் 31 கிளம்புறாரு. கனிமொழி 1-2 கிளம்புறாங்க நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதெல்லாம் விரைவில் அறிவிப்போம். அப்படித்தானே சொல்வார் அவரு. வேற ஒன்னும் சொல்றது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க திருப்பி. வேற ஒன்னும் சாதனை செய்யல, மது செய்யல சொல்ல முடியாது. ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது. திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் ஏற்பட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால தாமதம்னு சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிட்டு இருக்கிறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம். பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும். இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும். மகளிர் அணி மாநாடு நடத்தணும். மண்டல அளவில் ஒரு கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுமா சொன்னேன். நாளைக்கு தானே சொல்லணும். நாளைக்கு சொல்லுவோம். ஆமா, அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்பட்டு தான் கட்டி போக முடியும். பீரோட எல்லா பட்டுப்படையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்படை கட்டி போகணும்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். நாங்க வெற்றி பெற போறோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கிறோம். அதான் திமுக.